subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க உளுந்த ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் தோல் உரிச்ச உளுந்த பாவிக்கிறேன். இதை 1 கப் அளவுக்கு அளந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்குங்க. பிறகு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைங்க. இங்க பாருங்க, 4 மணி நேரம் சென்று உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்தாதான் அரைக்க நல்ல சுலபமா இருக்கும். இப்ப இதை சுத்தமா கழுவிட்டு பிளெண்டர்ல சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி கொஞ்சம் தாராளமா ஊத்தி நல்லா நேவா அரைச்சிக்குங்க. நான் இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு சாதாரண பிளெண்டர் தான் பாவிக்கிறேன். இட்லி மாவுக்கு கொரன்னு அரைக்கிற மாதிரி அரைக்க கூடாது. கஞ்சி செய்யறதுனால இதை நல்லா நேவா அரைச்சிக்கணும். இங்க பாருங்க, நல்லா நேவா அரைச்சிட்டோம். இந்த அரைச்ச மாவை பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சிக்கணும். ஊற வச்ச உளுந்த நல்லா அரைச்சாச்சு. இப்ப வாங்க கஞ்சி வைக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த கஞ்சி செய்ய நடுத்தரமான மண்பானையில 1.5 லிட்டர் தண்ணி ஊத்தி சூடாக்கிக்கிங்க. தண்ணி கொதிக்க கூடாது, ஒரு பாதி அளவுக்கு சூடாக்கிக்கிங்க. இதுல 2 பண்டான் இலையை சேர்த்துக்குங்க. கஞ்சி நல்லா வாசமா இருக்கும். அடுத்தது வாங்க அரைச்சி வச்ச உளுந்த இதுல சேர்த்துக்கலாம். இத இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே அரைச்ச உளுந்த ஊத்திக்கிங்க. இத இந்த மாதிரி ஊத்தும் போது நல்லா கலந்து விட்டாதான் கட்டி கட்டியா வராம கஞ்சி நல்லா ஸ்மூத்தா வரும். குறைவான தீயில இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இதை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பொதுவா உளுந்து கஞ்சி குடிச்சா தொண்டை அருவுற மாதிரி இருக்கும். அதனாலதான் உளுந்த நல்லா நேவா அரைச்சுக்கணும். குடிக்கவும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தா லேசா கட்டியா வரும். ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி இழுத்து விட்டு பாருங்க, அழகா பிரிஞ்சு வரும். இப்ப நம்ம சீனியை சேர்த்துக்கலாம். இதுல நான் 1.5 கப் அளவுக்கு சீனியை சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வெள்ளை சீனி பாவிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி, நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு, வெல்லம் இதை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். என் பொண்ணுக்கு உளுந்து கஞ்சி வெள்ளையா தான் பிடிக்கும். அதனாலதான் நான் வெள்ளை சீனி சேர்த்துக்கிட்டேன். சீனி நல்லா கரைஞ்ச பிற்பாடு ஃப்ரெஷ்ஷா இடிச்ச ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இடிச்சு சேர்க்கும் போது இதுல உள்ள அரோமாலாம் வெளியாகி கஞ்சி நல்லா மணமா இருக்கும். நான் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இடிச்ச ஏலக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்குங்க. இதுல நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடனும் மற்றும் நல்லா ஜீரணமாகும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.
இதை பாருங்க, நல்லா கிண்டி விட்டுட்டு சேர்த்த தூள்கள்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது வாங்க, இதில் ஒரு 200 ml தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே லேசாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் தண்ணி பால் இல்லாட்டினா பால் மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ருசியாக தான் இருக்கும். கடைசியாக நெய் சேர்த்து இறக்கும்போது நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. எங்களுக்கு உளுந்து கஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தான் சாப்பிடுவோம். ஒருவேளை உங்களுக்கு கட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை அடைச்சிருங்க. அருமையான உளுந்து கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இந்த கஞ்சி எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எப்போதுமே இந்த கஞ்சியை வச்சு தருவாங்க. ஆரோக்கியமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். உளுந்து வச்சு உளுந்து வடை கூட செஞ்சுருக்கேன். நல்லா பொசு பொசுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ரெசிபியும் செக் பண்ணி பாருங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.